ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு தூக்கம், ஸ்லீப். அதுக்கு முன்னாடி எங்களை ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரேட்டிங்கோ ரிவ்யூவோ கொடுங்க, அது எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்லீப், தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நல்ல தூக்கம் ஹெல்த்துக்கும் நம்மளோட இமோஷ்னல் வெல்பீயிங்க்கும் மிக அவசியமான ஒன்று. நல்ல தூக்கத்துக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூங்குகிற ஹவர்ஸும் மாறும். ஏஜ் குரூப்பு, ஸ்லீப் ஹவர்ஸை செக்ரிகேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ பார்ன் 0 to 3 months 14 to 17 மணி நேரம் 14 to 17 hours of sleep is important. Infant 4 to 12 months 12 to 16 hours of sleep. Napையும் இன்க்ளூட் பண்ணி 12 to 16 hours of sleep. Toddler 1 to 2 years 11 to 14 hours of sleep. Napையும் இன்க்ளூட் பண்ணி 11 to 14 hours. Preschool 3 to 5 years 10 to 13 hours of sleep including naps. School age 6 to 12 years 9 to 12 hours of sleep. Teen 13 to 17 years 8 to 10 hours of sleep. Adult 18 to 60 years 7 or more hours of sleep. Adult 61 to 64 years 7 to 9 hours of sleep. Adult 65 years or older 7 to 8 hours of sleep. தூக்கத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிக் இல்லாமல் பார்த்துக்கும். நம்பர் 2, ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 4, மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 5, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். நம்பர் 6, மூடை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 7, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லோவர் யுவர் ரிஸ்க் ஆஃப் க்ரானிக் கண்டிஷன்ஸ். க்ரானிக் கண்டிஷன்ஸ் லைக் டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக். நல்ல தூக்கம் அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 9, மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். பெட்டர் ஸ்லீப் ஹேபிட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். நம்பர் 1, பெட்டுக்கு அதே டைமுக்கு போங்க. அதே மாதிரி காலையில் அதே டைமுக்கு எழுந்துருங்க. இது வீக்கெண்டும் நம்ம கடைப்பிடிக்கணுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்புறம் பெட்ரூமை குவைட் ஆக்கிடுங்க, கூலர் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். நம்பர் 3, தூங்க போகிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி எலக்ட்ரானிக்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. நம்பர் 4, அவாய்ட் லார்ஜ் மீல்ஸ். நம்பர் 5, அவாய்ட் கஃபைன். ஈவினிங்கில் கஃபைன் எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, எக்ஸசைஸ். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். நம்பர் 7, மெயின்டைன் ஹெல்த்தி டயட். ஒரு நல்ல ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பெட்டர் ஸ்லீப் ஹேபிட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா ஸ்லீப் குவாலிட்டி அப்படின்னா அன்இன்டரப்டட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. அன்இன்டரப்ட் என்னன்னா நடுவில் எழுந்துக்காம நல்ல தூக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கப்படுகிறது. குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்கினா மட்டும் கிடையாது, how well you sleep matters most. Poor sleepக்கு சைன்ஸ் என்னன்னா trouble falling asleep. நம்பர் 2, நைட்டில் எழுந்திருக்கிறது. நம்பர் 3, நல்லா தூங்கினதுக்கு அப்புறமாவும் ஸ்லீப்பியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது. இது எல்லாமே புவர் சைன் ஆஃப் ஸ்லீப். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்லீப்பை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு சமயத்தில் இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மைத்ரேயி. நன்றி, வணக்கம்.